விவசாயிகளுக்கு இழப்பீடு தொடர்பாக மத்திய அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவனிடம் கேட்கலாம். தாய்மானவன், இது தொடர்பான முழு விவரங்களையும் விவரிங்க. மா விலை சரிவால விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கான குரலாக கடந்த 20ஆம் தேதி கிருஷ்ணகிரியில அதிமுக சார்பில் ஒரு உண்ணாவிரத போராட்டமும் திண்டுக்கல்ல கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தி மா விவசாயிகளுடைய கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டதாகவும், ஆனால் திமுக அரசு இதுவரை விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கண்டுகொள்ளவில்லை எனவும், வேளாண் துறை அமைச்சரோ வெளிநாட்டு சுற்றுலாவில் பிஸியாக இருப்பதாக தகவல்கள் வருவதாக எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மத்தியில கூட்டணியாக மத்தியில் 39 எம்பிகளை வைத்திருந்தும் மா விவசாயிகளுக்காக எந்த விதமான குரலும் திமுக கொடுக்கவில்லை எனவும், கர்நாடகாவை பொறுத்த மட்டில் கர்நாடக மாநில மா விவசாயிகளுக்கு பிடிபிஎஸ் திட்டத்தின் அடிப்படையில இழப்பீட்டினை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த விதமான இழப்பீடும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. தமிழக அரசு அதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழ்நாடு விவசாயிகளுக்கும் இத்தகைய இழப்பீட்டை அறிவித்து வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டுக்கு ஒரு முறை விளைவிக்கப்படக்கூடிய மா பயிர்களுடைய விலை வீழ்ச்சியால ஏராளமானோர் துயரத்துல ஆழ்வதாகவும், விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு என்பது பேருதவியாக இருக்கும் எனவும், அதிமுக தொடர்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு துணையாக இருக்கும் எனவும், அவர்களது குரலாக இருப்போம் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.